சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூன் 29. இன்றைய தினம் சங்கம யுகத்திற்கான தினம் என்று ஏன் சொல்லப்படுகின்றது? விடை கொடுப்பது மற்றும் வரவேற்பதற்கான யுகம் என்பதால். சங்கம யுகத்திற்கு ஏன் விசேஷ மகிமை இருக்கிறது? ஏனெனில் பகவான் மற்றும் குழந்தைகளுக்கான சந்திப்பு ஏற்படுகின்றது, கொண்டாட்டம் நடைபெறுகின்றது. எதை கனவில் கூட நீங்கள் யோசித்தது உண்டா என ஈஸ்வரன் கேட்கிறார். ஆத்மாவாகிய எனக்கு டிராமாவில் பரமாத்மாவை சந்திக்க கூடிய பாகியம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறதா என்று. இந்த வருடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஈஸ்வரன் எதை என்னிடம் கொடுத்து விட்டீர்களா என கேட்கிறார். சக்திசாலியாகவும் கவலையற்ற ராஜாவாகவும் ஆக வேண்டும். இல்லறத்தை பற்றிய எண்ணத்தையும் கர்மத்தின் சுமையையும். உலகிய தந்தைக்கும் ஆன்மீக தந்தைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? உலகிய தந்தை குழந்தையின் எந்த ஒரு சுமையையும் வாங்க முடியாது. ஆன்மீக தந்தை சூட்சுமமான சுமை, பழைய சன்ஸ்காரத்தின் சுமையை கொடுத்துவிட கூறுகிறார். ஏதேனும் பழைய சன்ஸ்காரங்கள் அம்ச அளவில் இருந்தால் இடையில் வம்சத்திற்கு பிறப்பு கொடுத்து விடுகின்றது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? பெயர் அடையாளம் முதற்கொண்டு அழிந்து போக வேண்டும். கொன்றாலும் கூட சடலம் இருந்துவிடும். தகனம் செய்த பிறகுதான் அடையாளம் அழிந்து போகின்றது. நன்றி. ஓம் சாந்தி.